அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க கிடுகு படத்தின் இயக்குனர் வீரமுருகன் பேசுறேன். கிடுகுக்கு அப்புறம் ஒரு நல்ல ப்ராஜெக்ட் தர்மத்திற்காக எடுத்த படம் கலன். இந்த படத்தை கண்டிப்பா நீங்க வெற்றியடைய செய்யணும். இந்த வீடியோ எதுக்குன்னா, நேற்று கலன் படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் எல்லா பேருமே ஷேர் பண்ணியிருந்தீங்க, எல்லாருமே ஆதரவு கொடுத்தீங்க. எல்லாத்துக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் சில பேர் அண்ணன் கிடுகு படத்துல தமிழ் டிவிலாம் காசு வாங்கிட்டு கணக்கு எதுவுமே சொல்ல பயிர்கள்லாம் வேலை பார்த்த பயிர்களுக்குலாம் வெட்டி விட்டாரா அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு சில வதந்திகளும் பேசுறாங்க. அது குருமூர்த்தி அண்ணன் இந்த மாதிரி சில பேர் சொல்றாங்கண்ணே அப்படின்னு சொன்னபோது நம்மளுக்கு ரொம்ப சங்கடமா இருந்துச்சு. அவங்களுக்கு தான் விளக்கம், ஏன்னா அவங்களும் குருமூர்த்தி அண்ணன் கேட்டவங்க அண்ணன் தான். எல்லா பேருமே தெரிஞ்சுக்கிறக்காண்டி இந்த வீடியோ போடுறேன். தாமரை டிவியில நம்ம ரைட்ஸ் கொடுக்கும்போது அந்த ரைட்ஸ்ல இருந்து வர்ற காசு எத்தனை லட்சமா இருந்தாலும் அந்த காசு கோயிலுக்கு, அதாவது பாலடைந்த கோயில், கைவிடப்பட்ட கோயிலுக்கு மட்டும்தான் செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம கிடுகு படத்தை கொடுத்தோம். 1.5 லட்சம் ரூபா நம்ம கிடுகு படத்துக்கு எஃப்எம்எஸ் ரைட்ஸ் நம்ம கொடுத்துருந்தோம் அட்வான்ஸு. அந்த 1.5 லட்ச ரூபா நம்ம கை காசு போட்டு கொடுத்து தாமரை டிவிக்கு நம்ம அவுட் ஆகி கொடுத்தோம். தாமரை டிவில இருந்து 1 ரூபா கூட நம்ம வாங்கல. அதோட மொத்த காசுமே பாதிக்கப்பட்ட கைவிடப்பட்ட கோயிலுக்கு செலவு பண்ணணும்னு சொல்லி எஜ்ராஜ் அண்ணன் மூலயமா பேசிதான் அந்த படத்தை நம்ம கொடுத்துருக்கோம். அதுல இருந்து 1 ரூபா கூட எடுக்கல. அதுலதான் பிரச்சனை ஆச்சு. நீங்க எப்படின்னா நீங்க ஃப்ரீயா கொடுப்பீங்க, ஏதாச்சும் நம்ம அடுத்த படம் ஸ்டார்ட் பண்ணணும் போது இந்த படம் தேட்டருக்கே வராம ஒரு வெற்றி படமாக தான் அது மொத்த இந்துக்களோட வெற்றி. எல்லாருமே ஒற்றுமையா நம்ம செயல்பட்டு இருக்கோம் அப்படின்ற இந்த பேர் நம்மளுக்கு கிடைச்சா போதும் தான். இந்த பணம் கண்டிப்பா இந்துக்களுக்கு மட்டும் தான் செலவு பண்ணணும், இன்னும் கோவில்களுக்கு செலவு பண்ணணும். இதுக்கு நம்ம ஒரு ஐடியா பண்ணி தான் நாங்க கோயில்களுக்கு இந்த காசு செலவு பண்ணுங்கன்னு சொன்னோம். நீங்க டவுட் இருந்துச்சுன்னா தாமரை டிவிலே கேட்கலாம். இதுல நீங்க எவ்வளவு கொடுத்தீங்கன்னா நாங்க தான் 1.5 லட்ச ரூபா கொடுத்துருக்கோம் எஃப்எம்எஸ் ரைட்ஸை கிளியர் பண்றதுக்கு. மிச்ச எல்லா காசு 1 ரூபா காசு கூட நம்ம தாமரை டிவி ஆகும்போது எத்தனை லட்சம் வந்துச்சுன்னே தெரியாது. அதுல 1 ரூபா காசு கூட இது வரைக்கும் நம்ம எதுவுமே கேட்கல. சரி, அவங்க கோயிலுக்கு செலவு பண்ணியிருப்பாங்க, ஏன்னா அவங்க நிறைய RSS தொண்டு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதனால கண்டிப்பா பண்ணிருப்பாங்க. நம்ம போய் கேள்வி கேட்டோம்னா அது ஒரு மாதிரியா இருக்கும்னா நம்ம கேள்வி கேட்கல. இதுதான் உண்மை. கிடுகுல இருந்து தாமரை சேனல்ல இருந்து 1 ரூபா கூட நம்ம வாங்கல. அதை கோயிலுக்கு தான் நம்ம செலவு பண்ண சொன்னோம். இந்த வீடியோ கூட நான் நம்ம ஒரு கோயிலுக்குன்னு சொன்னதை கூட நான் இத்தனை வருஷமா ஏன் சொல்லலை அப்படின்னா, அது கோயிலுக்கு பண்ணணும், அவ்வளவுதான். அதை நம்ம வெளியில சொல்லக்கூடாது இருந்தோம். தப்பான பேரை ஊழலை பரப்புறதுனால மட்டும்தான் நான் இந்த இதை சொல்ல வேண்டியது. நீங்க யார் எனக்கு சந்தேகம் இருந்தாலும் நீங்க தாமரை டிவில கேட்டு எவ்வளவு பணம் வந்துச்சு, எந்த கோயிலுக்கு செலவு பண்ணீங்க, என்ன பண்ணீங்க, விரும்புறை வாங்கினா கேட்டுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரெண்டாவது கிடுகு படத்துல எல்லாத்தையும் கிடுகு படத்துல இருந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ல இருந்து எல்லாருமே இப்போ வரைக்கும் அவன் இப்ப ப்ரொமோஷன் ஆகி அசோசியேட் ப்ரொமோஷன் ஆகி இங்க கூட தான் இருக்காங்க, எல்லாருமே கூட தான் இருக்காங்க. இது ஒரு டீம் ஒர்க்கா தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சும்மா நிறைய கேளுங்க கேட்கிறவங்க. ஏன்னா நான் உங்களுக்கு வேலை பார்க்க தான் நாங்க இருக்கோம். நீங்களாம் ஆதரவு கொடுத்தாதான் நாங்க வெளியில வர முடியும். அதனால நான் என்ன தப்புனாலும் நிறைய நீங்க கேட்கறதுக்கும் கண்டிக்கிறதுக்கும் அனைத்து சொந்தங்களுக்கும் அனைத்து சங்கிகளுக்கும் உரிமை இருக்கு. அது எந்த நேரம் வேணாலும் நீங்க என்ன கேள்வி கேட்கலாம். இன்னொன்னு, ராஜராஜ சோழன் ஐயா சமாதியில மத்தியானம் நம்மளோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்ட் ரிலீஸ் பண்றோம். அதுக்கப்புறம் கலசத்துல ஐயா வன்னியர் சங்கங்கள்லாம் சார்பா அக்னி கலசத்துல வச்சு ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் சாயந்தரம் 5 மணிக்கு ரிலீஸ் பண்றாங்க. எப்படி ஆதரவு கொடுக்குற அனைவருக்கும் நன்றி. பாரத் மாதா கி ஜெய், ஜெய் ஹிந்த்.